ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த குழந்தை முருகரோட பெயிண்டிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாரி பெயிண்டிங் பார்ட் 3 வீடியோவில் வேலும் மயிலும் இருக்க மாதிரி ஒரு டிசைன் ஸ்லீவ் போர்ஷனில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்னன்றத பார்ட் 4 வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த முருகருக்காக தான் அந்த டிசைன் பெயிண்ட் பண்ணது. முருகர் இமேஜை யூஸ்டு ப்ளூ கார்பன் வச்சு கிளாத்ல ட்ரேஸ் பண்ணி 2 லேயர் பேஸ் கோட் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் கலர்ல ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நல்லா காஞ்ச உடனே ஃபேஸ்ல கலர் பண்றதுக்காக ஃபேஸ்ல மட்டும் 3rd லேயர் ஒயிட் கலர் அப்ளை பண்ணி அது வெட்டா இருக்கும் போதே ப்ரஷோட டிப்ல பிங்க் கலர் எடுத்து அப்ளை பண்ணி ஒயிட் கலரும் பிங்க் கலரும் நல்லா மர்ஜ் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுறேன். சாரி பெயிண்டிங் பார்ட் 1ல இருந்து பார்ட் 3 வரைக்கும் வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. பார்க்காத நியூ வியூவர்ஸ்க்காக அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் இப்போ ஸ்க்ரீன்லையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளீஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணுங்க. அக்ரலிக் கலரில் இந்தியன் ரெட் கலர் ஃபேஸோட அவுட்லைனில் மட்டும் ட்ரா பண்ணி பேஸ் லேயரோட நல்லா மர்ஜ் பண்ணி விடுறேன். இந்த முருகர் பெயிண்டிங்கை சாரியோட யோக் பார்ட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். யோக்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். சாரியை சிங்கிள் ஃப்ளீட்ஸில் வேர் பண்ணும்போது செஸ்ட் போர்ஷன்ல இந்த பெயிண்டிங் அப்பியர் ஆகும். சிங்கிள் ஃப்ளீட்ஸ்ல சாரியை வேர் பண்ணும்போது ஷோல்டர்ல பின் பண்ற இடத்துல இருந்து ஒரு 5 இன்ச் கீழே இறக்கி இந்த படத்தை நான் டிரா பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்ல பின் பண்ற இடத்துல இருந்து பல்லுவோட எண்ட் வரைக்கும் எனக்கு 44 இன்ச்சஸ் வந்தது. அதுல ஒரு 5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 49 இன்ச்சஸ்ல இருந்து இந்த படத்தை நான் டிரா பண்ணி வரைஞ்சிருக்கேன். இதே மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் சூட் ஆகுமானா டெஃபினட்டா கிடையாது. உங்க ஹைட்டை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ இண்டிவிஜுவலாக உங்களோட மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஃபேஸ் ஷேடிங் கொடுத்து முடிச்சுட்டு அக்ரலிக் கலரில் ஃப்ளஷ் டிண்ட் கலர் கையில் அப்ளை பண்ணுறேன். டான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் பிளெண்டிங் டெக்னிக் அப்படின்னு பார்ட் 6 வீடியோவில் ஹேண்ட் அண்ட் லெக் போர்ஷன் எப்படி கலர் பண்ணணும்னு சொல்லி நான் கலர் பண்ணியும் காமிச்சு லைட் அண்ட் ஷேடோ கான்செப்ட்ல எந்த இடத்துல டார்க் கலர் அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல லைட் கலர் அப்ளை பண்ணணும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸுக்கான வீடியோ. பிளெண்டிங் டெக்னிக் பார்ட் 6 வீடியோவை பொறுமையா ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்துட்டு வந்தா மட்டுமே பிகினர்ஸ் உங்களால இந்த மாதிரி காடஸ் இமேஜை பெயிண்ட் பண்ண முடியும். பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் இப்போ ஸ்க்ரீன்லையும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. அப்பதான் உங்களால இந்த கலர் ஸ்கின் டோனை ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த பெயிண்டிங்ல ஹேண்ட், லெக் அண்ட் பாடி போர்ஷன்ஸ் பெயிண்ட் பண்றதுக்கு 2 கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் கலர்ல ஃப்ளஷ் டிண்ட் அண்ட் இந்தியன் ரெட் கலர். ஃப்ளஷ் டிண்ட் கலர் அப்ளை பண்ணி அது வெட்டா இருக்கும் போதே இந்தியன் ரெட் கலர் எங்கெங்க தேவையோ அங்க மட்டும் அப்ளை பண்ணி நான் 2 கலரையும் ஒன்னோட ஒன்று மர்ஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுறேன். டான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றதுக்கு பெஸ்ட் மெட்டீரியல் எது, இமேஜை கிளாத்ல ப்ளூ கார்பன் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணணும், பேஸ் கோட் ஒயிட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி டான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 3 வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பிக்சரை ஃபேப்ரிக்ல பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டான்ஜோ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 6 வீடியோல டைப் 1 பிளெண்டிங் டெக்னிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹேண்ட் அண்ட் லெக் போர்ஷன்ஸ் இதே ஸ்கின் டோன்ல நான் பெயிண்ட் பண்ணியிருக்கனால அகெயின் இந்த லெக் போர்ஷன் நான் பெயிண்ட் பண்றதை இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணல. அந்த வீடியோல பெரிய சைஸ் படமா வரைஞ்சு க்ளோஸ் அப்ல ஷோ பண்ணி டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கலர் கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ணி முடிச்சோடனே கிரீடம், வளையல், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்க்கு எல்லாம் இப்ப பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் பாட்டில் பெயிண்ட்ல இருந்து அப்ளை பண்றேன். ஹேருக்கு பிளாக் கலர் டைரக்டா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்தியன் ரெட் கலர் வச்சு ஒரு பேஸ் லேயர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே இந்தியன் ரெட் கலர் வச்சு முகத்துல இருக்க மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் லைக் கண்ணு, புருவம் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கிறேன். டீடைலிங் ஒர்க் வரைகிறதுக்கு நான் கேம்லின் பிராண்ட்ல 000 பிரஷ் எடுத்திருக்கேன். பிகினர்ஸுக்கு முகத்துல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா பென்சில்ல உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி மெல்லுசா நீங்க டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஷ்ஷை வச்சு நீங்க வரைங்க.
இப்போ ஓவரால் அவுட்லைன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இப்போ டீடைலா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாமா? திருநீற்று பட்டைக்கு ஒயிட் கலர் அப்ளை பண்றேன். ஹேருக்கு பிளாக் கலர் அப்ளை பண்றேன். கீழே இருக்க பேஸ் லேயர் பிரவுன் கலர் தெரியிற மாதிரி ஹேர் லைன்ஸ் டிரா பண்றேன். ஐப்ரோ ஐஸுக்கு எல்லாம் இப்ப பிளாக் கலர் கொடுக்கறேன். லோட்டஸுக்கு பேஸ் கோட் 2 லேயர் ஒயிட் கலர் அப்ளை பண்ணி அது நல்லா ட்ரை ஆன உடனே 3rd லேயர் ஒயிட் கலர் அப்ளை பண்ணி அது வெட்டா இருக்கும் போதே பெட்டலோட எட்ஜ்ல மட்டும் பிங்க் கலர் அப்ளை பண்ணி 2 கலரும் ஒன்னோட ஒன்னு மர்ஜ் ஆகுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். எவ்வளோ டெப்த் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம டார்க் கலர் பெட்டலோட ஒன் சைடு மட்டும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஷேடிங்கை ஃபாலோ பண்ணி எல்லா பெட்டல்ஸையும் நான் கலர் பண்ணிக்கிறேன். இந்த முருகர் இமேஜை கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பிக்கா கொடுத்து சாரியோட யோக் பார்ட்ல பெயிண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ல முருகர் நின்றுகிட்டு இருக்க இந்த லோட்டஸ் ஃப்ளவரோட மேல் பகுதி பெட்டல்ஸ் மட்டும் இருந்தது. அது இன்கம்ப்ளீட்டா எனக்கு ஃபீல் ஆனனால கீழ்ப்பகுதியில் இருக்க பெட்டல்ஸ் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா பெட்டல்ஸையும் பெயிண்ட் பண்ணிட்டு கிரிம்சன் ரெட் வச்சு அவுட்லைன் டிரா பண்ணியிருக்கேன். தோத்திக்கு லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்றேன். எப்பவுமே ஸ்கெட்ச்ல இருக்க டிசைனை அப்படியே நம்ம கிளாத்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி பெயிண்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல நம்மளோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராஸா நம்ம ஆட் பண்ண முடியுமோ அப்படி ஆட் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பெயிண்டிங் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதே பெயிண்டிங்ல இன்னொரு ஐடியா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர்ல முருகர் ஒரு கையில வேல் பிடிச்சிருக்காரு, இன்னொரு கையில இருக்க விரல்கள் ரேசா மடக்குன மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நீங்க சேவர் கொடி போட்ட கம்ப பிடிச்சிருக்க மாதிரியோ அல்லது இதே மயிலிறகோ மொட்டோடு இருக்க தாமரை தண்டை கையில பிடிச்சிருக்க மாதிரி நம்ம வரையலாம். லெமன் எல்லோ கலர் வெட்டா இருக்கும் போதே அதுக்கு மேல இந்தியன் ரெட் கலர்ஸ் வச்சு கர்வ் லைன்ஸ் டிரா பண்ணி அதை ஹைலைட் பண்றதுக்கு கிரிம்சன் ரெட் கலர் கொடுக்கறேன். இப்ப லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்ணி அது வெட்டா இருக்கும் போதே லைட் கிரீன் கலர் லைன்ஸ் டிரா பண்ணி 2 கலரையும் ஒன்னோட ஒன்னு மர்ஜ் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுறேன். இதை ஹைலைட் பண்றதுக்கு டார்க் கிரீன் கலர் வச்சு லைன்ஸ் டிரா பண்றேன். இந்த பீகாக் ஃபெதர் பெயிண்டிங் ஆல்ரெடி தாஞ்சர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் சாரி பெயிண்டிங் பார்ட் 3 வீடியோல நீங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. சேம் கலர் அண்ட் கலரிங் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சாரி பெயிண்டிங் பார்ட் 3 வீடியோவை செக் பண்ணுங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வச்சு அவுட்லைன் டிரா பண்ண 3D அவுட்லைனர் வச்சு ஒர்க் பண்ணும்போது டாப்ல இருந்து பாட்டம் நோக்கி நீங்க ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கிரீடத்துல ஒட்டுறதுக்கு 2 mm சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இப்போ நான் ஒட்டுறது கோல்டு பால் செயின்.
2 mm ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கிரீன் கலர் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்றேன். இப்போ நான் ஸ்டிக் பண்றது pearl செயின். இந்த பெயிண்டிங்ல நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரியோட பார்டர்ல, பிளவுஸோட ஸ்லீவ்ல, சாரியோட யோக் பார்ட்ல என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சாரியோட பல்லு பார்ட்ல, அதாவது முந்தானையில என்ன பெயிண்டிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? இந்த சாரி பெயிண்டிங்கோட ஒட்டுமொத்த ஹைலைட்டே நான் முந்தானையில வரைஞ்சிருந்த அந்த பிக்சர் தான். அது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஆன் சாரி பார்ட் 5 வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி டைப் 2 பிளெண்டிங் டெக்னிக் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 7 வீடியோல மீண்டும் till then bye from Subha.